ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கூர்கோட டே 2 தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ 7:30க்கு பால்கனிலேருந்து எங்கள் ரூம்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது வியூ. நாங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுட்டு ஒரு 9-10 போல் நாங்கள் கிளம்பிட்டோம் மடிக்கேரியிலேருந்து. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம் தான் எலிஃபண்ட் கேம்ப். நாங்கள் போனது ஒரு 10 இருக்கும். பட் அவ்வளோ க்யூ இருக்குது. இது வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட்டு, அதனால தான் அவ்வளோ கூட்டம். நாங்கள் ஒரு 10:20 10:25 மேக்ஸிமம் 10:30னே வச்சுக்கலாம். நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ க்யூன்னு. எப்படி ஒரு 100+ மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுவும் ஒரு நதி பக்கத்தில் தான் இருக்கும். இதுவும் யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து டைமிங்ஸில் தான் 9 to 11:30 வரைக்கும் தான். ஒரு பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 3 இயர்ஸ் கிட்ஸுக்கு ஃப்ரீ. ஸோ எப்படியோ நாங்கள் வெயிட் பண்ணி 1 hour வெயிட் பண்ணி நாங்கள் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து செல்ஃப் ரைடிங் போட்ஸும் இருக்குது. அது வந்து யானை கிட்ட விட மாட்டாங்க. எலிஃபண்ட் கேப்புக்குன்னு தனி போட் இருக்குது, ஒரு ஹட் வச்ச போட்டு. அதில் தான் வந்து யானை கூட்டிகிட்டு போவாங்க. இது மோட்ரு போட். இதுலேயே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதில் போனால் தான் நம்ம எலிஃபண்ட் கிட்ட போகலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த செல்ஃப் ரைடிங் போட்டில் வெறும் போட் ரைடிங் மட்டும்தான். இன்கேஸ் அந்த இடத்துல யானை வந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லைனா போட் மட்டும்தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், யானைலாம் குளிக்குது. முடிஞ்சால் நம்ம அந்த டைமில் போனால் யானையை குளிப்பாடலாம். நிறைய பேர் அங்கே குளிப்பாடிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோலேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்சைட் எலிஃபண்ட் கேம்ப் இப்படி தான் இருந்தது. உண்மையாகவே ரொம்ப பெருசு, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. வெயிட் பண்ணதுக்கு 1 hour வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் இது. ப்ரைஸ்க்கும் ரொம்ப ஒர்த். ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 50 rupees தான். நானும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். ஸோ கேம்ப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ நம்ம 50 rupees எக்ஸ்ட்ரா இன்னும் கொடுத்தோம்னா அங்கே இருக்க எலிஃபண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். நானும் ஃபீட் பண்ணியிருந்தேன். அழகாக வாங்கிக்கும். அதையும் அவங்களே வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ஒரு எலிஃபண்ட்ஸ், ஒரு 10 எலிஃபண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பார்த்துருப்போம். இருந்துகிட்டு இருந்தது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுமே இங்கே தான். ஸோ போட்டில் பேட்சாக தான் அனுப்புவாங்க. 1 hour நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் ஆனால் 1 hour வெயிட் பண்ணதுக்கும் 1 hour, அங்கேயும் 1 hour. ஸோ ஒர்த்து. நீங்கள் கூருக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பாருங்கள். கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையாக ஒர்த்தியான பிளேஸ். என் பையனுக்கு தான் எலிஃபண்ட் பிடிக்கும். பட் நேரில் பார்த்து பயந்து பிரமிச்சு பண்ணிட்டு பயந்துட்டு வரவே இல்லை. நானே ஹஸ்பண்ட் தான் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ எங்கே நம்மளை பிக்கப் பண்ணாங்களோ இந்த போர்டில், அதே இடத்துல நம்மளை கொடுத்து விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருந்தோம் ஒரு சின்ன டேம். ஸோ இந்த டேம்லேயும் வந்து வியூவிங் பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. லெஃப்ட் சைட் வாட்டர், ரைட் சைடு வந்து ஒரு வியூவிங் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நார்மல் என் ஐஃபோனில் எடுத்தது மட்டும்தான். எதுவும் நான் கிம்பல் எதுவுமே நான் கொண்டு போகல. நான் எப்பயும் கோல்ட் ஷோல்டர் டாப் போட மாட்டேன். இது வாங்கி 3 years ஆச்சு. சரி இங்கே போடுவோமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் கோல்டன் டெம்பிள். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கேயுமே நைட் வந்து எலிஃபண்ட்ஸோட நடமாட்டம் இருக்குன்னாங்க. பட் ரேர், நாட் லைக் ஊட்டி அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து கோல்டன் டெம்பிள் கூருக்குள்ளே இருக்கிறது. ஸோ இது என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. இது வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். இது காசு கிடையாது. உள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது வந்து மாங்க்குக்கான ஸ்கூல்ஸ். மாங்க் ஆக்கணும்னு நினச்சா அவங்களுக்கான ட்ரைனிங் பண்ணுறதுக்கான ஸ்கூல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ 4 இயர்ஸ்லேருந்து இங்கே சேர்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு தனி யூனிஃபார்ம். அவங்க எப்பயும் ஹேர் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். உள்ளே வந்து ஒரு சைனீஸ் ஜாப்பனீஸ் ஸ்டைல் மாதிரி இருந்தது டெம்பிள். நிறைய ரூம்ஸ் இருந்தது. நிறைய பேர் இருக்காங்க போல. நிறைய சின்ன சின்ன மாங்க்ஸ்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த டெம்பிளுக்குள்ளே போகணுன்னா ஸ்லிப்பர்ஸ் கவுண்டரில் கொடுத்துட்டு போகணும் 3 rupeesன்ட்டுன்னு. எனக்கு நடுவில் இருக்கிற மட்டும் தான் தெரியும் புத்தர். மற்ற லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறது யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உள்ள வரைக்கும் அலோடு கிடையாது. என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கேயே லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக வந்த இடம் தான் காஃபி பிளான்டேஷன். இது ஒரு எஸ்டேட் மாதிரி இருந்தது, நிஃப்டி பிளான்டேஷன் சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2 வெரைட்டி ஆஃப் காஃபி செடி இருக்குது. நான் எல்லாமே ஒரே காஃபியில் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ரொபஸ்டா காஃபி தான் ஃபில்டர் காஃபி, தென் அரபிக்கலா தான் இன்ஸ்டன்ட் காஃபின்றதை இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த இடமுமே வந்து ரொம்பவே சூப்பர். ஒரு மினி ஃபாரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு.
அண்ட் இங்கே காஃபி மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைசஸும் விளைய வைக்கிறாங்க. ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பே லீஃப்ஸு, பட்டை. பே லீஃப் அண்ட் பட்டை 2மே ஒரே மரத்தில் தான், ஒரே மரத்தில் 2 விதமான ஸ்பைசஸ் இது பண்ணுறாங்க. தென் மிளகு இருக்குது. தென் அவங்களே வந்து அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ காஃபி மிஷின் காட்டினாங்க, எப்படி காஃபி அங்கேருந்து இது பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதில் குண்டா இருக்கிறது தான் அந்த ரோபஸ்டா ஃபில்டர் காஃபிக்கு, சின்னதாக இருக்கிறது அரபிக்கா காஃபி. அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் நாங்களும் நிறைய ஸ்பைசஸ் வாங்கியிருந்தோம், பட் ப்ரைஸ் காஸ்ட்டு தான். நைட் எங்கேயும் போல், பீஸா தான் வாங்கி சாப்பிட்டோம். இதெல்லாம் இன்றைக்கி எடுத்த கிளிப்ஸ் தான். நான் இந்த டாப் நான் வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு, இன்றைக்கி தான் போடுறேன். என்னமோ இங்கே போட கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னு போடுறேன். கொஞ்சம் இன்றைக்கி எடுத்த பெஸ்ட் பிக்ஸ் தான் இந்த வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.